காலியில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மே தின கூட்டத்தில் கலந்து கொள்ளாத கட்சியின் உறுப்பினர்கள் குறித்து கட்சியின் மத்திய செயற்குழு தீர்மானம் ஒன்றை எடுக்கும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் மே தின கூட்டம் நேற்று காலை சமநல மைதானத்தில் கட்சியின் தலைவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது. எனினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கிருளப்பனையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திலேயே கலந்து கொண்டிருந்தனர். கட்சியின் செயலாளர் என்ற வகையில் தற்போதைய நிலையில் என்னால் எவ்வித தீர்மானங்களையும் எடுக்க முடியாது. எனினும் கட்சியின் மத்திய செயற்குழு மற்றும் ஒழுக்காற்றுக் குழு ஆகியவற்றுடன் கலந்துரையாடி இது தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் நடவடிக்கை எடுக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். நாங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற அடிப்படையில் எமது மைதான நிகழ்வுகளை காலையில் நடத்துவதென தீர்மானித்தோம். அவ்வாறு தீர்மானம் எடுக்கும் போது கூட்டமைப்பின் அனைத்து உறுப்பு கட்சிகளும் அங்கிருந்தன. இறுதி நிமிடம் வரை அவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கு பற்றியிருந்தார்கள். ஆயினும் அவர்கள் எமது கூட்டத்தில் கலந்து கொள்ளாது கிருளப்பனையில் இடம்பெற்ற கூட்டத்திற்கு சென்றிருந்தனர். இதனை நான் கட்சியின் தீர்மானத்தை மீறிய செயலாகவே கருதுகிறேன். அதேபோன்று அத்தீர்மானத்தை புறக்கணித்த செயலாகவும் இதனை கருதலாம். எனினும் இவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து தீர்மானம் எடுப்பது ஜனாதிபதியோ நானோ அல்லது கட்சியின் செயலாளரோ அல்ல. நாம் அனைவரும் உள்வாங்கப்பட்டிருக்கும் கட்சியின் மத்திய செயற்குழுவை இது தொடர்பில் இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ளும். අපි සියලු දෙනා නියෝජනය වෙන මධ්‍යම කාරක සභාවේදී තීන්දුව ගන්න. ඒ සම්බන්ධයෙන් මධ්‍යම කාරක සභාව இது தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக கட்சியின் மத்திய செயற்குழு கட்டாயமாக ஒழுக்காற்று நடவடிக்கைகளை எடுக்கும். கட்சிக்கென்று ஒரு ஒழுக்க வரையறை உள்ளது. எம்மில் யாருக்கும் தனிப்பட்ட முடிவுகளை எடுக்க முடியாது. மைத்ரிபால ஜனாதிபதி அவர்கள் கட்சியினுள் ஜனநாயகத்தை பாதுகாத்து வருகிறார். கட்சி ஒரு நிலையான தீர்மானத்தை மேற்கொள்ளும். கட்சி என்று குறிப்பிட்டது கட்சியின் மத்திய செயற்குழுவை. ජනාධිපතිතුමා ප්‍රකාශ කළා තියෙනවා මේ සතිය කැඳවනවා.